பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் இருதயத்திலே தந்தார். யாத்திராகமம் நீங்கள் 33ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே மலையில் நில்லு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கண்மலை என்கிற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு. இடம் என்ன அப்படின்னா கண்மலை. நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நித்திய கண்மலையாய் இருப்பார், கைவிடாத கண்மலையாய் இருப்பார். அவர் உலகத்திலே நம்ம பார்க்கிற கண்மலையை போல அல்ல, அவர் விட்டு போகாத கண்மலை. நான் விசுவாசிக்கிறேன், இதுவரையிலையும் ஆண்டவர் பல மறைவிடங்களிலே உங்களை வைத்திருக்கலாம். ஆனால் இனி வைக்க போகிறது கர்த்தர் கண்மலையின் மேலே கர்த்தர் வைக்க போகிறார். ஆமேன். உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலான ஆசீர்வாதமான ஒரு கண்மலை உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் வேதத்தில் இந்த கண்மலையை குறித்து நான் வேதத்தில் தியானிக்கும் போது, இந்த கண்மலை அப்படின்றத யாருக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்முடைய ஏசப்பாவுக்கு ஒப்புமையாய். அவர்தான் நமக்கு கண்மலை, அவர்தான் உங்களுக்கு கண்மலை, அவர்தான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கண்மலை. நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிற, காப்பாற்றுகிற, நடத்துகிற ஒரு கண்மலையாய் நாம் அவரை பார்க்க போகிறோம். இந்த வேதத்தில் நம்ம அப்பா எப்படிப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் அப்படின்றத தியானிக்கும் போது ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவதாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கும் போது கண்மலையினுடைய வெடிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா, ஒரு கண்மலை இருக்கும், அந்த கண்மலைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆவது பிளந்திருக்கும், அதுதான் கண்மலையினுடைய வெடிப்பு. ஆனா இந்த குருவிகள், இந்த ஜீவராசிகள் எல்லாம் கூடு கட்டுறது எங்க கட்டும் அப்படின்னு சொன்னா, நிறைய கண்மலையினுடைய வெடிப்புல கூடு கட்டும். ஏன் அது அங்க கட்டுது? உயர சிகரத்துல கூட நிறைய கூடு கட்டாது, ஆனால் அந்த கண்மலையினுடைய வெடிப்பில் நிறைய கூடு கட்டும். காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் எங்க அப்படின்னா கண்மலையினுடைய வெடிப்பு. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்மலையினுடைய வெடிப்பில் வைத்து பாதுகாக்க போறாரு. நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற ஆயுதத்திற்கு பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண்மலை உண்டு, அந்த கண்மலையினுடைய வெடிப்பிலே நம்மை வைக்க போகிறார். ஆமென், ஆமென். God bless you.